சவுத் கொரியாவுக்கு விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தேவைன்றதை இந்த வீடியோல சொல்றேன். சவுத் கொரியாவுக்கு விசா அப்ளை பண்றது ஈஸி தான். நான் பெங்களூர்ல இருந்தே எப்படி அப்ளை பண்ணன்றதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் மினிமம் 6 மாசம் வேலிடிட்டியா இருக்கு. அதுல 3 to 4 பேஜஸ் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சவுத் கொரியா விசா வந்து நாட் எ ஸ்டிக்கர் விசா ஆர் இ பேப்பர் விசா. நீங்க சென்னை, மும்பை, டெல்லியில இருந்தீங்கன்னா டைரக்டா கொரியா எம்பசி போய் செக் பண்ணிக்கலாம். ஆர் விஎஃப்எஸ் வழியா பண்ணலாம். நீங்க பெங்களூர்ல இருந்தா மட்டும் தான் விஎஃப்எஸ் பாசிபிள். அப்ராக்ஸ் டியூரேஷன் டு அப்ளை விசா 3 வீக்ஸ் மினிமம். உங்களோட ட்ரிப்புக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே போய் இப்போ டிஸ்பிளேல காட்டுற இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிருங்க. ஃபார் டூரிஸ்ட் விசா லெஸ் தென் 90 days தான். சோ ஃபர்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் 6 month வேலிடிட்டியோட இருக்கணும். ரெண்டாவது நீங்க ரீசெண்டா எடுத்த 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. மூணாவது டியூலி ஃபில்டு ஆன்லைன் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் பை அப்ளிகன்ட். நாலாவது நீங்க கரண்ட் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா ஆக்குபேஷன் ப்ரூஃப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப் கொடுங்க. அண்ட் 1 year salary slip அண்ட் லாஸ்ட் 2 வருஷத்தோட ஐடிஆர் போட்டோ காப்பி. 7th நீங்க ஓனரா இருந்தீங்கன்னா 3 வருஷம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். இன்னும் சில ப்ரூஃப்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் விசா ஃபீஸ் வந்து நார்மலா 3200 ரூபாய் வரும். விஎஃப்எஸ் சார்ஜ் வந்து 1380. கொரியர் சார்ஜ் வந்து 550. ஆவரேஜா 5000 ரூபாய் ஆகும்.